கஷ்டப்பட்டு தான் வந்தோம். எங்கள் அம்மாலாம் ஒரு ஹோல் டே ஒர்க் பண்ணால் 2 rupees கொடுப்பாங்களாம் அந்த காலத்து சம்பளம். இந்த சமைக்க ஏதோ ட்ரெஸ்ஸில் இப்போலாம் பயங்கர ஃபேஷனாக இருக்குல்ல ட்ரெஸ் எல்லாம், அந்த மாதிரி ட்ரெஸ்லாம் அப்பவும் தைப்பாங்க. ஸோ வீட்டு வேலை செஞ்சு எங்கள் அம்மா சிங்கிள் பேரண்ட். ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எங்களை வளர்த்தாங்க, எங்கள் அக்காவையும் என்னையும். 1000 ரூபா தான்ப்பா என் கையில் இருக்குது அப்படின்னாலும் ஓகே, நீ சந்தோஷமாக இருக்கியா, உன் கையில் 10 கோடி ரூபாய் இருந்து கூட அன்றைக்கி உனக்கு சந்தோஷம் இல்லைன்னா கூட வேஸ்ட்டு. ஸோ எது இருந்தாலும் அதில் திருப்தியாக இருந்து சந்தோஷமாக இருக்கும். கல்யாணம் ஆன புதுசுலேயே நான் மாஸ்டர் அப்போ லேடிஸ் சாதிக்கிறதே பெரிய விஷயம். லேடிஸை வீட்டிலேருந்து வெளியில் வந்து வேலை செஞ்சு ஒரு பொசிஷன் வரதே பெரிய விஷயம். ஸோ நீ ஒரு டான்ஸ் மாஸ்டர், இஃப் யூ வாண்ட் டு ஒர்க் இல்லை எனக்கு வேணாம், ஐம் டயர்ட், 13 இயர்ஸ்லேருந்து நான் ஒர்க் பண்ணுறேன், யூ வாண்ட் டு ஸ்டாப் அப்படின்னா நிறுத்திக்கோ. கலரிங் பண்ணக்கூடாது, ஸ்ட்ரைட்னிங் பண்ணி பாரு. நானே அந்த ட்ரிபிள் டாங் போட்டு நிறைய கொட்டிடுச்சு இலக்கியால, தெரியுமா? ஸோ நானே ஏன்டா அந்த ஸ்டைலில் நம்ம போட்டோன்ற மாதிரி ஆயிடுச்சு. நிறைய லைஃப்ல வந்து ஐ திங்க் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் பார்த்துருப்பீங்களே. ஒரு விஷயம் உங்களுக்கு எப்பயுமே உங்களுக்குள்ளேயே நீங்க மோட்டிவேட் பண்ணிருப்பீங்க, ஒரு விஷயம் உங்களுக்கு நடந்திருக்கும். அந்த மாதிரி ஒரு விஷயம்னா என்ன மாஸ்டர் சொல்லுவீங்க? மோட்டிவேஷன்னா நான் பேசிக்காக கஷ்டப்பட்டு தான் வந்தேன்னா இப்போ ஒன்றும் பெரிய கோடீஸ்வரின்னு சொல்ல மாட்டேன். ஐ எம் ஹாப்பி. எப்படின்னா நான் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்தோம். எங்கள் அம்மாலாம் ஒரு ஹோல் டே ஒர்க் பண்ணால் 2 rupees கொடுப்பாங்களாம் அந்த காலத்து சம்பளம். இந்த சமைக்க ஏதோ ட்ரெஸ்ஸில் இப்போலாம் பயங்கர ஃபேஷனாக இருக்குல்ல ட்ரெஸ் எல்லாம், அந்த மாதிரி ட்ரெஸ்லாம் அப்பவும் தைப்பாங்க. ஸோ வீட்டு வேலை செஞ்சு எங்கள் அம்மா சிங்கிள் பேரண்ட். ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எங்களை வளர்த்தாங்க, எங்கள் அக்காவையும் என்னையும். ஸோ மோட்டிவேஷன் அப்படின்னா அந்த கஷ்டப்பட்டு வந்ததாலேயும் என்னவோ எனக்கு என்னோட பேசிக் கேரக்டர் எப்படின்னா, நான் முட்டி மோதி உனக்கு நான் ப்ரூஃப் பண்ணுறதுக்கு நான் முட்டி மோதி எதையோ பண்ணி நான் முன்னாடி போகணும்னு நான் நினைக்க மாட்டேன். உனக்கு நான் ப்ரூஃப் பண்ண வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. நான் ஃபீல் பண்ணது உண்டு நிறைய. இப்போ இவங்களால நான் அடிபட்டிருக்கேன் அப்படின்னா அடிபட்டிருக்கோம். பட் அவங்களுக்கு நான் ப்ரூஃப் பண்ணுறதுக்கு நான் ஏதோ முட்டி மோதிட்டு போகணுன்னு அவசியம் இல்லை. நான் இருக்கிற இடத்துல நான் ஹாப்பியாக இருக்கிறேன்னா தட்ஸ் ஆல். நான் உனக்கு ப்ரூஃப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு என்னோட மோட்டிவேஷன் என்னென்னா, எப்போவுமே எனக்கு தெரிஞ்சு அந்த கஷ்டப்பட்டதை யோசிச்சுக்கிட்டே இருக்கணும். நம்ம ஒரு காலத்தில் வந்து ஒரு வேளை சாப்பாடு தான் சாப்பிட்டோம், இன்றைக்கி 3 வேளை சாப்பாடு சாப்பிட்றோன்றதுக்காக அதை மறந்துடக்கூடாது. இன்னொன்று பேசிக்காக சின்சியராக ஒரு ஒர்க்கில் சின்சியராக ஆஸ் அ பர்சனாக ஒரு அன்பாக இருந்தாலே எல்லாமே கரெக்டாக போகும். இன்னொன்று ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கக்கூடாது. ஓகே. ஸோ அந்த ஏன்னா நான் பார்த்துருக்கேன் நிறைய பேர் ஓவர் எக்ஸ்பெக்டேஷனில் அழிஞ்சு போனவங்களை கூட பார்த்துருக்கேன். ஓவராக பணம் இருந்து அவங்க கேரக்டர் நல்லா இல்லாமல் அந்த பணமெல்லாம் போயிட்டு இன்னைக்கு தெருவில் இருக்கிறதையும் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ நம்ம எங்கே இருக்கிறோமோ, எனக்கு வந்து இன்னைக்கு 1000 ரூபா தான்ப்பா என் கையில் இருக்குது அப்படின்னாலும் ஓகே, நீ சந்தோஷமாக இருக்கியா, உன் கையில் 10 கோடி ரூபாய் இருந்து கூட அன்னைக்கு உனக்கு சந்தோஷம் இல்லைன்னா கூட வேஸ்ட்டு. ஸோ எது இருந்தாலும் அதில் திருப்தியாக இருந்து சந்தோஷமாக இருக்கணும். ஸோ என் வாழ்க்கை பாடம் எனக்கு கற்றுக் கொடுத்ததா இருக்கட்டும், நான் அடுத்தவங்களுக்கு சொல்கிறதா இருக்கட்டும், இதுதான் என்னென்னா ஓவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சுக்காதீங்க. உழைக்கணும், ஆனால் உண்மையாக உழைக்கணும், சின்சியராக இருக்கணும். அதாவது சேர்லேயே உட்காந்துட்டு எனக்கு வேலை கிடைக்கலன்னு சொல்லக்கூடாது. போய் ட்ரை பண்ணணும், கிடைக்கும். அந்த கிடைக்கிறத வச்சுட்டு நம்ம ஒன்று நினைப்போம், அது கிடைக்கலையேன்னு இதை ஃபீல் பண்ணிகிட்டே இருப்போம். அப்படி இல்லாமல் அந்த நம்ம கிட்ட என்ன இருக்குது அதை நினச்சி நம்ம ஹாப்பியாக நினச்சி இருந்துடணும். ஸோ வீடு இருக்குது, ஒரு சின்ன வீடு இருக்குது, நமக்கு ஒரு குழந்தைங்க இருக்குது, ஒரு குடும்பம் இருக்குது அப்படின்னா அன்னைக்கு அந்த சந்தோஷத்தை நம்ம அனுபவிக்கணும். அதை விட்டுட்டு ஐயோ என்கிட்ட மெர்சிடிஸ் பென்ஸ் இல்லை, என்கிட்ட அது இல்லை இது இல்லைன்னு ஃபீல் பண்ணுறதை விட என்ன இருக்கோ அதை வச்சு சந்தோஷப்படணும்னு நினைக்கிறது என்னோட இது. சூப்பர் மாஸ்டர். அண்ட் உங்கள் திருமண வாழ்க்கையை பற்றி சொல்லுங்கள் மாஸ்டர். இட்ஸ் லவ் மேரேஜ் ஆர் இட்ஸ் அரேஞ்ச் மேரேஜ்? அது லவ் கம் அரேஞ்ச் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு டைமில் நான் மேரேஜே வேண்டாம், என் அக்கா பசங்களோட நான் இருந்துருவேன், என் அக்கா பசங்க நாங்களாம் ஒரு கூட்டு குடும்பம் மாதிரி. அந்த மாதிரி டைமில் ப்ரப்போஸ் பண்ணது தான் என் ஹஸ்பண்ட். அவர் என்னோட ஃப்ரெண்டு. ஓகே. ஸோ அப்படி ப்ரப்போஸ் பண்ணி நான் எனக்கு கல்யாணமே வேணாப்பா, என்னை விட்டுருப்பா அப்படின்னு இந்த டைமு. பட் எங்கள் அம்மா கிட்ட பேசி அப்படி அம்மா எல்லாம் இல்லை அப்படி இருந்துடக்கூடாது, மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்லி அப்படி பேசி ஓகே பண்ணி இது லவ் கம் அரேஞ்சு அப்படின்னு சொல்லலாம். பேசி ஒரு 6 மாதத்துலேயே நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். ரொம்ப சீக்கிரமா? அது ரொம்ப கம்மி பீரியட்ல மாஸ்டர். நீங்க பிஸியா வேற இருந்திருப்பீங்க, எப்படி இந்த லவ்க்கு டைம் கொடுத்தீங்க? லவ்க்குலாம் டைமே இல்ல. அதாவது என் ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப இந்த ரொமான்டிக் பர்சன்லாம் கிடையாது. ரொம்ப நான் எப்படி சொல்றது, இந்த ஐ லவ் யூ ரொம்ப சொல்றது இல்ல, வெளியில கூட்டு போறல. எனக்கு தெரிஞ்சு நாங்க ஓகேன்னு பேசிக்கிட்டதுக்கு அப்புறம் குடும்பத்தோட ஹோட்டல் போய் சாப்பிட்ருக்கோம், குடும்பத்தோட பீச்சுக்கு போயிருக்கோம். இப்படிதான். இந்த தனியா மீட் பண்றது தனியாலாம் நாங்க இருந்ததே இல்லை. அண்ட் ஹீ இஸ் நாட் லைக் தட். ஹீ இஸ் வெரி எப்படி சொல்றது அப்படின்னா இஸ் வெரி குவைட் பர்சன். இஸ் ஃப்ரம் பேங்கிங் சைட். ரொம்ப அந்த நான் அப்படியே ஆப்போசிட் அவருக்கு. அந்த பேசிட்டே இருப்பேன் ஒரு நாள் ஃபுல்லாக. காலையில் ஷூட்டிங் நடந்ததை நைட் வரைக்கும் நடந்ததை உட்காந்து சொல்லிகிட்டே இருப்பேன். அவர் எல்லாத்தையும்
ஓ ஓகே ஐ சி அப்படி. ஸோ இஸ் வெரி குவைட் பர்சன். ஓரளவுக்கு பேசுவார். ஸோ அதனால தெரியல, இந்த 6 மாசத்துக்குள்ள லவ் பண்ற அளவுக்கு இல்லை. கல்யாணமாகி இப்போ வரைக்கும் லவ் பண்ணிட்டு தானே இருக்கேன். ஸோ அதனால இந்த பைக்ல சுத்துறது அதெல்லாம் எனக்குலாம் பீச் போனோம், தனியா உட்காந்தோம், பேசணும், கடலை போட்டோம், இதெல்லாம் பெருசா எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. ஹீஸ் கைண்ட் ஆஃப் எப்படி சொல்றது அப்படின்னா குவைட் அண்ட் வெரி ஜென்டில்மேன். சரி, அதனால தான் என்னால் ஒர்க் பண்ண முடியுது. நான் அதான் ஆக்சுவலாக அது கேட்க வந்தேன், எவ்வளோ சப்போர்ட்டிவ். பிகாஸ் நீங்கள் வந்து இவ்வளோ தூரம் அம்மா மட்டும் வளர்த்து இவ்வளோ கஷ்டம் பார்த்துருப்பீங்க, உங்க கூட ஒரு ஃப்ரெண்டாக வேறு இருந்திருக்காரு, நிறையா நீங்கள் மாஸ்டராக ஒர்க் பண்ண எல்லாத்தையுமே பார்த்துருப்பாரு. எப்படி அந்த சப்போர்ட்டிவ் வந்து எப்படி இருக்கும் அவர்கிட்ட இருந்து? சரி, அதுதான் அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, கல்யாணம் ஆன புதுசுலேயே நான் மாஸ்டர் அப்போ லேடிஸ் சாதிக்கிறதே பெரிய விஷயம். லேடிஸை வீட்டிலேருந்து வெளியில் வந்து வேலை செஞ்சு ஒரு பொசிஷன் வரதே பெரிய விஷயம். ஸோ நீ ஒரு டான்ஸ் மாஸ்டர், இஃப் யூ வாண்ட் டு ஒர்க், இல்லை எனக்கு வேணாம், ஐம் டயர்ட், 13 இயர்ஸ்லேருந்து நான் ஒர்க் பண்ணுறேன், யூ வாண்ட் டு ஸ்டாப் அப்படின்னா நிறுத்திக்கோ, நோ ப்ராப்ளம் அப்படின்ட்டாரு. ஸோ அந்த அவர் சொன்னது தான் எனக்கு வந்து பிடிச்சிருந்தது. அந்த ஒரு பாயிண்ட் வந்து மிஸ் பண்ணிடாத, ஒர்க் பண்ணுறதா இருந்தாலும் ஒர்க் பண்ணிக்கோ, இல்லைன்னா நிறுத்திக்கோ. ஸோ என்னை வந்து இன்ன வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு நீ ஏன் அது பண்ணுற, நீ ஏன் இது பண்ணுற, நீ ஏன் அந்த ஒர்க் பண்ணுற, நீ ஏன் இப்படி ட்ரெஸ் பண்ணுற, நீ ஏன் இந்த இருக்க, நைட்டு போய் நீ என்ன 2 மணிக்கு வந்த, 3 மணிக்கு வந்த, காலையில் போகிற, டே அண்ட் நைட் ஷூட்டிங் பண்ணுற, இந்த மாதிரி எதுவுமே இருக்காது. ஸோ ஹீ இஸ் வெரி 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 ப்ராக்டிக்கல் கை. அண்டர்ஸ்டாண்டிங் கையை தாண்டி அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட், ப்ராக்டிக்கல் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். ப்ராக்டிக்கல் தான் வந்துட்டு உங்களை வந்து அந்த வேலைக்கு போயிருக்கா, வேலையிலேருந்து வரா, ஸோ இதுதான் டைமிங், இப்படி ஒரு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி. சேம் டைம் நானுமே எப்படின்னா ஷூட்னா ஷூட், இல்லைன்னா வீடு. நான் ஃப்ரீயாக இருக்கேன்னா குழந்தைங்களோட தான், குழந்தைங்க சமைக்கிறது, குழந்தைங்க. ஸோ அவருமே என்னை ஒரு சொல்லாத அளவுக்கு தான் நான் வச்சுப்பேன். அவர் அந்த மாதிரி கிடையாது. ஸ்டில் என்னை ஒரு நாள் பாயிண்ட் பண்ணிடக்கூடாது. நான் எப்பவுமே அந்த குழந்தைங்க பூச்சி சொன்னேன் இல்லையா, வீடு 50-50. ஸோ வீடுனா வீடு, அம்மா வீடு, அவர் இப்படி. ஷூட் போயிட்டா ஷூட்டு, வீட்டையே மறந்துடுவேன், அது வேற, அந்த மாதிரி. ஸோ அவரோட சப்போர்ட் எனக்கு வந்து 200% இருக்கிறதால தான். லைக் எப்படி சொல்றது அப்படின்னா, சிலர் சொல்லுவாங்க, ஏன் அவங்க என்ன நம்மள போக சொல்றது, நம்ம என்ன போறது அப்படின்னு சொல்லுவாங்க. அது கிடையாது. அவங்க நம்மள சொல்லலை, போன்னு சொல்ல, நிறுத்தவும் சொல்ல மாட்டாங்க கைஸ் எல்லாம். ஒரு சில ஃப்ரெண்ட்லி கைஸ் இருக்காங்க இல்லையா. வந்து இது வந்து ஒரு ஃபேமிலிக்கு ஒரு பொண்ணு வீட்லேயே உட்காந்துருந்தாலும் ஒரு மாதிரி ஆயிடும், குழந்தைங்க, வீடு, அம்மா. ஸோ நம்ம ஒர்க் பண்ணுற அந்த ஃப்ரீடம்ன்ற, ஏன் சிலர்லாம் இருக்காங்களே, வீடு மட்டும் பார்த்துக்கோப்பா, வீட்டுக்குள்ளேயே இருந்துக்கோப்பான்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. பட் அதை தாண்டி நம்ம ஒர்க் பண்ணுறோன்னா அவங்க சப்போர்ட் இல்லாமல் நம்மளால சத்தியமாக பண்ண முடியாது. கண்டிப்பாக. ஸோ அந்த அளவுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு என் ஹஸ்பண்ட், மாமியார், மாமனார் எல்லாருமே ஃபுல் சப்போர்ட். லைக் என்னை வந்து எப்படி சொல்கிறது, அவருக்கு இதை பற்றி ஒன்றுமே தெரியாது, சினிமா பற்றி துளி கூட தெரியாது. அதனால தான் அவர் பெரிய ஸ்க்ரீன்ஸில் நீங்கள் பார்த்து கூட இருக்க முடியாது. ஒரே ஒரு வாட்டி என்னோட ஒரு சேனலில் ஷோக்கு வந்தார், அவ்வளோதான். வரவே மாட்டார். உன் வேலைமா நீ பார்த்துக்கோ, என்ன விட்டுருமா அப்படின்னு சொல்லுவார். பட் அதுதான் சொல்கிறேன், எனக்கு அவருக்கு இதை பற்றி பெருசாக தெரியாது, எனக்கு சப்போர்ட்டிவாக எதுவும் ஐடியாஸ் கொடுக்கவும் வராது. சேம் டைம் இதெல்லாம் பண்ணாத அப்படின்னு சொல்ல மாட்டார். பண்ண உன் ஒர்க் நீ பண்ண அப்படின்னு சொல்லுவார், அவ்வளோதான். ஸோ ஹீ இஸ் வெரி வெரி ப்ராக்டிக்கல் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஹஸ்பண்ட். ஸோ அது எனக்கு வந்து கிஃப்ட்னு சொல்லலாம். சூப்பர் மாஸ்டர். உங்களோட கிட்ஸுக்கும் சினிமா மேலே இன்ட்ரெஸ்டா, இல்லைன்னா உங்கள் ஹஸ்பண்ட் மாதிரியே ஓகே ஐ வில் டூ அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் எப்படி மாஸ்டர் இருக்காங்க? கிட்ஸ் பெரிய இன்ட்ரெஸ்ட் இருக்க மாதிரி எனக்கு தெரியல அவங்களுக்கு சினிமா மேலே. டான்ஸ் பிகினிங்கில் வந்து நான் வந்து பாப்பா பரதநாட்டியம் கற்றுக்கோன்னு, அவள் வந்து பேலே அப்படின்னா சரி ஜாயின் பண்ணோம். அதுக்கப்புறம் எங்களுக்கு டைம் இல்லை, கூட்டிகிட்டு வர்றது மாதிரி டைம் இல்லாதால நான் பெருசாக டான்ஸ் மேலே அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டலை. அவங்களுக்குமே அந்த ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் காட்டல, எனக்கு டான்ஸ் கற்றுக்கிட்டே ஆகணும், நான் வந்து இப்படி பண்ணி ஆகணும். ஸோ அவங்க படிக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு அவர் மாதிரி தான் கொஞ்சம் இருக்காங்களோ அப்படின்னு தோணுது எனக்கு. 50-50 இருக்காங்க. ஸோ இப்போ எங்களோட இது எப்படின்னா, பேரண்டிங் எப்படின்னா, எங்களுக்கு ஃபோர்ஸிங் பேரண்டிங்கே கிடையாது. நமக்கு 50 மார்க்கா சூப்பர், 30 தான்ப்பா சூப்பர், எல்லாத்துக்குமே சூப்பர் தான், ட்ரை நெக்ஸ்ட் டைம், அப்படிதான் அவருமே சொல்லுவார். 2 பேருமே அப்படிதான். இப்ப விட்டுட்டல, நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ண, அதுக்காக உட்காந்து ஓபி அடிக்காத, படி, வரலன்னு சொல்லு தவிர படிக்காம இருக்காரு. ஸோ அவரு என்ன சொல்றாரு அப்படின்னா, படிச்சு முடிச்சிருங்க, என்ன வாட் எவர் யூ வாண்ட் டு டூ, டான்ஸர் ஆகணுமா ஆகுங்க, டான்ஸ் மாஸ்டர் ஆகணுமா, இல்லை நடிக்கணுமா, இல்லை நான் போய் ஒரு ஐடி ஜாப் பண்ணுவேன், இல்லை பிஸ்னஸ் பண்ணுவேன், எதுவாக இருந்தாலும் பண்ணுங்க, பட் படிச்சுட்டு பண்ணுங்க அப்படின்ட்டார் ஒரே வார்த்தை. ஸோ ஈவன் ஐ ஆம் லைக் தட். பெருசாக நான் ஷூட்டிங்ஸ் கூட்டு போறது இல்லை, ரொம்ப ரேர், எப்பயாவது வருவாங்க. நம்ம சினிமா எப்படி தெரியுமா, நம்ம சினிமா வந்து காந்தம் மாதிரி. ஆக்சுவலி இது நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்கோம், என் வீட்டில் கூட நிறைய ஆயிருக்கு. என்னோட சிஸ்டர் டாட்டர்லாம் மைக்ரோபயாலஜி ஸ்டூடெண்ட் முடிச்சுட்டு ஒரு 6 மாதம் சித்தி MBA படிக்கிற கேப்பில் டான்ஸர் ஆகணும்னு போச்சு, அதோட டான்ஸராகவே ஆயிடுச்சது, விட்டுட்டாங்க. சினிமா நீங்க எங்க வேணா யாரையும் வேணா கேளுங்க, சினிமா வந்து ஒரு காந்தம் மாதிரி. நம்மளோட மீடியா வந்து
கொஞ்சம் போய் ஒரு 4 மாசம் அப்படி போய் ஒரு ஒர்க் பண்ணிட்டு வந்துடலான்னா அங்கே பர்மனெண்ட் ஆகிடும். மீன்ஸ் அது அந்த மாதிரி ஒரு பெரிய உலகம் மீடியா. கண்டிப்பா நான் சொல்றது மீடியாக்குள்ள பசங்க வர வேணாம்னு சொல்ல, தாராளமாக வர சொல்கிறேன். பட் ஒரு நாலேஜோட வர சொல்கிறேன். நான்லாம் ஒன்றுமே படிக்கல. ஸோ ஒரு நாலேஜபிளாக இருக்கிறப்ப ஏதோ ஒன்று பேலன்ஸ் பண்ணும் குழந்தைங்களுக்கு அப்படின்ட்டு தான். ஸோ அதுக்காக தான் படிக்க சொல்கிறோமே தவிர மீடியாவுக்குள்ளே வர வேண்டாம்னு சொல்ல அவங்க பெரிய இன்ட்ரெஸ்ட் காட்டுற மாதிரி தெரியல. ஏன்னா இப்போ நான் ரொம்ப டிவி பார்க்க மாட்டேன், எப்பயாவது தான் ரேராக பார்ப்பேன். ஸோ அதனால இவங்களுமே நிறைய பேர் கேட்பாங்க. பாட்டெல்லாம் தெரியாது என் பசங்களுக்கு, நிறைய பாட்டு. இப்போ வர ரீல்ஸ் எல்லாம் தெரியாது. ஏன்னா நான் ஃபோன் பார்க்க மாட்டேன், நான் சோஷியல் மீடியாவில் பெருசாக இருக்க மாட்டேன். ஸோ நான் அது அவங்களுக்குமே தெரியாது. கீழே போய் விளையாடுறச்சே பசங்களாம் இருந்தால் என்னம்மா மீ சொல்கிறா, இவ ஏதோ புதுசாக ரீல்ஸ் ஏதோ பாட்டு சொல்கிறான்றான். ஸோ அந்த அளவுக்கு தான் என் பொண்ணு பையனும் இப்போதைக்கு இருக்காங்க. ஷீ இஸ் 14, he is 11. ஸோ அந்த லெவலில் இருக்காங்க. அவங்க பார்க்கறது என்னன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் யூடியூப்ஸ், லைக் ஃபுல்லாக கேம்ஸ், யூடியூப் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த கேம்ஸ், இதுதான் அவங்க நாலேஜ். ஸோ ஓகே, அதுவும் ஒரு நாலேஜாக இருக்குன்றதால அப்படியே விட்டுறது. நம்ம ஃபுல்லாக அந்த மாதிரி போகிறாங்க. ஃபோன் நோண்டுற பழக்கம் ரொம்ப கிடையாது. அது ஒரு பெரிய விஷயம் மாஸ்டர். இந்த டைம்ல அந்த பசங்க வந்து ஃபோன் நாங்கள் ரொம்ப கொடுக்கறது. நான் வந்து ஏன் அது கொடுக்கறதுலன்னு மெயினாக கேட்கணும். ஏன் அதான் வெறுத்துட்டேன் நான். ஏன்னா என் ஹஸ்பண்ட் 24 மணி ஃபோனில் தான் உட்காந்துருக்காரு. எங்களை கூட எங்க அம்மாவும் கூட பாக்குறது கிடையாது. அவர் அதுக்கு தாலி கட்டியிருக்கலாம், எனக்கு தெரிஞ்சு போனுக்கு தாலி கட்டியிருக்கலாம். கேட்டா என் ஜாப்ன்றாரு. 24 மணி நேரம் போன்ல இருப்பாரு. பார்த்து பார்த்து வெறுத்து போய் நான் ஆல்ரெடி பெருசா போன் யூஸ் பண்ண மாட்டேன். சரி, அப்பா தான் அப்படி இருக்காரு, அம்மாவும் இப்படி இருக்கக்கூடாது, நான் பெருசா யூஸ் பண்ண மாட்டேன். அவங்களுக்குமே அந்த பழக்கப்படுத்தல. லைக் ஒரு ஹோல் டேல ஒரு ½ hour பார்ப்பாங்க. தட்ஸ் ஆல். மற்றபடி டிவி பார்த்துக்கோங்க, அதுல போட்டு யூடியூப் பாக்குறீங்க பாருங்க, அப்படி இதுக்குள்ள உட்காராதீங்க அப்படின்ட்டு. ஸோ அந்த ஹேபிட் வரல. ஸோ ஃபியூச்சர்ல அது அவங்களோட ஐடியா, அவங்களோட இஷ்டம். ஸோ படிக்கிறாங்க, இப்போதைக்கு நல்லா படிக்கிறாங்க. சூப்பர். ஃபியூச்சர் அவங்க டிசைட் பண்ணிக்கிட்டு. சூப்பர் மாஸ்டர். அதில் எல்லாருக்குமே ஒரு விஷயம் இருக்கும் மாஸ்டர். உங்க ஹேரை நீங்க எப்படி மாஸ்டர் கேரி பண்றீங்க? உங்களுக்கு எப்படி இவ்வளோ பெரிய லாங் ஹேர்? ஒன்றும் பண்ணாம இருந்தாதான் ஒழுங்கா கேரி ஆகும். அதாவது இந்த கலரிங் பண்ணக்கூடாது, ஸ்ட்ரைட்னிங் பண்ணி பாருங்க. நானே அந்த ட்ரிபிள் டாங் போட்டு போட்டு நிறைய கொட்டிடுச்சு இலக்கியால, தெரியுமா? ஸோ நானே ஏன்டா அந்த ஸ்டைல நம்ம போட்டோன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இந்த மிஷின்ஸ் போடுறது, கலரிங் பண்றது, இந்த ஸ்பா பண்றோம், அது பண்றோம், எதுவும் பண்ணக்கூடாதுங்க. ஒழுங்கா வாரத்துக்கு ஒரு 2 வாட்டி எண்ணெய் வச்சு தலை குளிக்கணும். நான் எப்பவுமே மேக்ஸிமம் எண்ணெய் நிறைய வச்சுக்கிட்டே இருப்பேன், எண்ணெய் வச்சுக்கிட்டே இருப்பேன். ரொம்ப ட்ரையா வச்சுக்க மாட்டேன். ஷூட்லயே எண்ணெய், தலையில எண்ணெய் இருக்கும். கடைக்கு கூட எண்ணெயோட போவேன். ஸோ அதெல்லாம் இந்த தலை குளிச்சு தான் வாரிக்கிட்டு தான் போகணும்லாம் பார்க்க மாட்டேன். ஸோ மேக்ஸிமம் ஆயில், ஒன்றும் ஸ்பெஷல் கிடையாது. அதே மாதிரி ஒரே மாதிரியான ஷாம்பு யூஸ், எப்படி சொல்றது, இப்போ நீங்க ஒன்று யூஸ் பண்றீங்கன்னா அது எப்பவுமே இருக்கணும், மாத்தி மாத்தி யூஸ் பண்ணக்கூடாது. இவ்வளோதான். அது இல்லாம ஜீன் கண்டிப்பா. இந்த முடி வந்து மெயின்டைன், நான்லாம் வந்து இப்படி கொண்டை போட்டா கொண்டை தான், ஒரு ஜடை பின்னி கூட இருக்க மாட்டேன் வீட்டுல. சில சும்மா இப்படி கிளிப்பு தான். இந்த ஷூட்டிங் மட்டும்தான் இந்த வேஷம் எல்லாம், மேக்கப் கெட்டப் எல்லாம், மற்றபடி பண்ண முடியும். ஸோ நீங்க எவ்வளவு அந்த மாதிரி வந்து எப்படி சொல்றது, ஓவரா மெயின்டைன் பண்றோம்னு ஏதோ பண்ணிட்டு கூட சும்மா அந்த ஆயில் யூஸ் பண்றேன், இது பண்றதுலாம் பண்ணக்கூடாது. சாதாரணமா இருந்தாலே இது வளர்ந்துரும், அது பாட்டுக்கு வளரும். சும்மா போட்டு அது அயனிங் மிஷின் எல்லாம் இப்ப வீட்டுல எல்லாம் வாங்கி வச்சுட்டீங்களே, போறோம்னால அயனிங்ன்றீங்க, டாங்குன்றீங்க, அதுன்றீங்க, இதுன்றீங்க, இதெல்லாம் பண்ணாம இருந்தாலே முடி ஒழுங்கா இருக்கும். கரெக்ட் மாஸ்டர். இப்போ நானுமே அதை ஃபாலோ பண்ணணும். ப்ளஸ் அம்மா அப்பாவை பொறுத்து, நம்மளோட அம்மா அப்பாவுக்கு எப்படி இருக்கோ முடி அதை பொறுத்து தான் நமக்கு இருக்கும். கண்டிப்பா மாஸ்டர். அதே மாதிரி பிக் பாஸ் சொல்லுங்க மாஸ்டர். அது அந்த கால் வந்த போது உங்களுக்கு எப்படி மாஸ்டர் இருந்தது? சரி போலாமா வேணாமா, பண்ணுவோமா பண்ண வேணாமா, இந்த யோசனைகள் எப்படி இருந்தது? இல்ல, சீசன் 1 என்னை கூப்பிட்டாங்க. நான் சொன்னல ஒரு 8 years கேப் விட்டு குலதெய்வம் சீரியல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். சீசன் 1லயே நான் போக வேண்டியது. அப்போ வந்து குட்டி பையன் இல்லை, என்னோட பையன் வந்து 2 years. அப்போ குழந்தைய விட்டுட்டு போக முடியாது 2 yearsல. இன்னொன்று, திருமுருகன் சார் நமக்கு நம்பி நம்மளுக்கு ஒரு வேலை கொடுத்துருக்காரு. ஒரு சேனலில் நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், ஒரு சன் டிவியில் நான் வந்து ஒரு சீரியல் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த சேனலை விட்டு இந்த சேனலுக்கு நம்ம மாறக்கூடாது. சரி, எனக்கு பேசிக்காக நான் வந்து ரொம்ப சின்சியர். எனக்கு எப்படின்னா டே 1லேருந்தே ஒரு மாஸ்டர்ஸ் கிட்ட ஒர்க் பண்ணுறோன்னா அங்கேயே தான் ஒர்க் பண்ணுவோம். அங்கே 1000 ரூபாய் கொடுக்குறாங்களோ, 2000 ரூபாய் கொடுக்குறாங்களோ, 10,000 ரூபாய் கொடுக்குறாங்க, அது ஒரே. அங்கே நமக்கு வந்து சாங் இல்லை, மாஸ்டர் ஒர்க் பண்ணலன்னா இன்னொரு மாஸ்டர்கிட்ட போவோம். ஸோ அது ஸ்டார்ட்லேருந்து அந்த சின்சியாரிட்டி ஜாஸ்தி எனக்கு ஸ்டில் இப்போ வரைக்கும் அது உண்டு. நீங்கள் ஒரு 10,000 ரூபாய் கொடுக்குறீங்கிறதுக்காக என்ன 1000 ரூபாய் வேலை கொடுத்துட்டு இருந்தவங்கிட்ட தான் நான் ஒர்க் பண்ணுறது, டப்புன்னு உங்ககிட்ட வந்து வேலை செய்ய மாட்டேன், அந்த மாதிரி. ஸோ அப்போ அந்த ஒரு இது தானே. இப்போ ஒரு சேனலில் நம்மளை நம்பி ஒரு சீரியல் கொடுத்துருக்காங்க, நம்மளுக்கு ஒரு சீரியல் நடிச்சிட்டு இருக்கோம், ஆரம்பிச்சு 2 மாதம் தான் ஆச்சு. ஸோ அப்போ நம்ம பிக் பாஸ் போக முடியாது. ஒரு அது இல்லாமல் அப்போ பிக் பாஸ் பற்றி தெரியாது, நான்லாம் ஹிந்தியில் பார்த்ததில்ல, எனக்கு அதை பற்றி கேள்விப்பட்டது கூட இல்லை. ஸோ பிக் பாஸ் ஏதோ ஒரு ஷோ, ஒரு 100 days ஷோன்றாங்க, குழந்தைய விட்டு போக முடியாது, இந்த வேலையை விட்டு நம்ம போக முடியாது. நல்ல பேமெண்ட், அப்போல்லாம் ரொம்ப நல்ல பேமெண்ட். இப்போயாவது குறைச்சிட்டாங்க, எவ்வளோ பேமெண்ட் கொடுத்தாலும் நம்ம போக முடியாது. ஸோ போகக்கூடாது அப்படி டிசைட் பண்ணி தான் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் சீசன் 1 பார்த்தோன்னு தான் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. நல்லா இருக்கே,
போயிருக்கலாமே அப்போ தோணுச்சு போயிருக்கலாமே. அப்புறம் சீசன் 2 சீசன் 3 எல்லாம் விட்டுட்டேன் நான். அப்புறம் சீசன் 4 டைம்ல நானே பேசினேன் ஒரு வாட்டி. ஏன்னா அவங்க நான் வரமாட்டேன் நம்ம சொன்னதால மறுபடியும் கூப்பிட மாட்டாங்க. ஸோ நான் பேசினேன். அப்போ சீசன் 4 டைம்ல நான் பேசினேன், எனக்கு வந்து பிக் பாஸ் வரணும்னு இன்ட்ரெஸ்டடாக இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்போ ஓகே மாஸ்டர் கரெக்டாக நாங்கள் இது பண்ணுறோம். ஸோ அந்த டைமில் யாரையும் பேசிகிட்டு இருப்பாங்க இல்லையா, அதுக்கப்புறம் தான் ஃபாலோ பண்ணி சீசன் 6 உள்ளே போகிற மாதிரி ஆச்சு. ஓகே. ஸோ அதுதான் அந்த மாதிரி வேணான்னு நினச்சேன் சீசன் 1ல. அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்சிதான் நான் போனேன் கிக்கிறப்போ. ஓகே. ஸோ பிடிச்சி போனது தான் உள்ள. ஓகே. பட் அது வந்து நிறைய பேர் சொன்னது என்னச்சுன்னா மாஸ்டர் கொஞ்சம் ரைட் சாய்ஸாக எடுத்திருக்காங்களா, பிகாஸ் அவங்க நம்ம வேற மாதிரி பார்த்துருக்கோம், அங்கே அவங்க வந்து அங்கே போனாங்கன்னா அவங்க பேர் இப்படி ஆயிடுமோ அப்படின்னு உங்களுக்காக மக்கள்லாம் வந்து யோசிச்சிட்டாங்க. ஸோ வாட் இஸ் யுவர் திங் அபவுட் இட்? ஸோ இல்லை எனக்கு எப்படின்னா நிறைய பேர் நினச்சிட்டாங்க நம்மள அங்கே ஸ்கிரிப்டட் பண்ணி பண்ணுவாங்க, நம்மளை வந்து எப்படி சொல்கிறது நிறைய கத்துறது சண்டை போடுறது இதெல்லாம் அப்படின்னு நினச்சாங்க. அதெல்லாம் கிடையாதாங்க, எல்லாமே ரியல் தான். அதுக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூ எடுத்தப்போ என்னை கேட்டாங்க. ஸோ நான் ஜென்ரலி என் கேரக்டர் சொன்னேன், நான் வந்து ரொம்ப சண்டை போடுற கேரக்டர் கிடையாது, எங்கே கேட்கணுமோ அங்கே கேட்பேன், ஆனால் பாயிண்ட்டை கேட்பேன், சும்மா வளன்னு கத்துற கேரக்டர் கிடையாது. அப்புறம் நான் ரொம்ப ஃப்ரெண்ட்லி டீம், நான் ரொம்ப ஃப்ரெண்ட்லி ஜாலியாக இருக்கிற டீம் அப்படின்னு சொன்னேன். ஸோ அவங்களுக்கும் புரிஞ்சிருக்கும், ஏன்னா எல்லாருமே ஒரே மாதிரி உள்ளே போட மாட்டாங்க. ஸோ உள்ளே போனது பேர்லாம் கெடுக்கும் நானுமே பயப்படல. ஏன்னா இப்போ பேசிக்காக நமக்கு தெரியும்ல நம்ம கேரக்டர் நம்மளுக்கு ஓரளவுக்கு தெரியும். நம்மளை உஸ்பேத்தி விட்டு மாற்றி வேணா அங்கே கன்ஃபியூஸ் ஆகலாம். பட் எனக்கு அந்த கன்ஃபியூஷனே இல்லை, நமக்கு ஒரு மெச்சூரிட்டி. மேபி இப்போ சீசன் 1 போயிருந்தா கன்ஃபியூஸ் ஆயிருக்கலாம். ஏன்னா நமக்கு ஒன்றுமே தெரியாது, குழப்பிட்டு இருப்பாங்க, உள்ளே போய் ஒரு டப்புன்னு ஒரு 100 நாள் இருந்தோம், நம்மளே பயந்துட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம், நமக்கு ஓரளவுக்கு தெரியுது என்ன பண்ணுறாங்கன்னு. ஸோ தெரிஞ்சுதான் வீடு தெரியுதுல, நம்ம விஷுவல் பார்த்தோம் போனோம். ஆனால் என்ன தெரிஞ்சு போனாலும் உள்ளே போகிறது ஃப்ரெஷ் தான். அதே ஒரு பாஸ்ட் ஜெயில், ஒரு சூப்பர் சோறு போட்டு ஒரு ஜெயிலுக்குள்ளே உட்கார வைக்கிற ஜெயில் தான் அது. அது கூட எங்கள் சீசனில் எங்கே போட்டாங்க, உப்புமா தான் கொடுத்தாங்க எங்களுக்கு, உப்புமாவே கொடுத்து செய்ய வச்சாங்க, என்னெல்லாம் கொடுமை பண்ணாங்க. ஸோ தெரியல வெளியில் ஆடியன்ஸ் எப்படி நினச்சிக்கிட்டாங்கன்னா மெட்டிவலிக்கு ஒரு ஃபேன்ஸ் இருக்காங்க, ஸோ அவங்க வீட்டு பொண்ணு. ஆனால் அந்த டைமில் நான் நிறைய நெகட்டிவ் கேரக்டர்ஸ் நடிச்சிட்டு இருந்ததால ஆடியன்ஸ்க்கு என்னென்னா நெகட்டிவ் நடித்தா அவங்க நெகட்டிவ் தான், பாசிட்டிவ் நடித்தா அவங்க பாசிட்டிவ் தான் அப்படி நினச்சிக்கிறாங்க பாவம். பட் அது கிடையாது, உள்ளுக்குள்ளே போனால் அது வேற. ஸோ உள்ளே போனோடனே அந்த ஒரு நான் இருந்த ஒரு 21 டேஸ்லேயே ஆடியன்ஸ்க்கு புரிஞ்சிருச்சு என்ன அப்படின்னு. சரி நிறைய பேர் எப்படி நினச்சிட்டாங்கன்னா நீங்கள் இந்த இடத்துல கேட்டிருக்கலாம் அந்த இடத்துல கேட்டிருக்கலாம் அப்படி சொன்னப்போ நான் சொன்னேன் ஒரு மெச்சூரிட்டின்னு ஒன்று இருக்குது. சின்ன பிள்ளை டம்முன்னு கத்தும், நம்ம வந்து நின்று பார்ப்போம், ஃபர்ஸ்ட் என்ன நடக்குது பார்ப்போம், அப்புறம் தான் கூப்பிட்டு பேசுவோம். அண்ட் கேமராக்காக நம்மளால நடிக்க முடியாது. கண்டிப்பாக நாங்கள் பிக் பாஸ் உள்ள என்னன்னா 70% கேமராக்காக நடிப்பாங்க. அது கத்துறதா இருக்கட்டும் அழுகிறதா இருக்கட்டும் மேக்ஸிமம் கேமராக்காக பண்ணுறவங்க, ரியாலிட்டி சிலராக தான் இருப்பாங்க. ஸோ நம்மளால அப்படி பண்ண முடியாது. நானாக இருந்தேன், நான் அம்மாவா எப்படி ஃபீல் பண்ணணும், அக்காவா எப்படி ஃபீல் பண்ணணும் அப்படி இருந்தேன், எங்கே கேட்கணுமோ அவங்ககிட்ட அப்படி இருந்தேன். ஸோ நல்லா தான் இருந்தது. எனக்கு ஒரு ப்ளஸ் ஆச்சு என்னன்னா நான் சீக்கிரமாக வெளியில் வந்திருந்தாலுமே ரொம்ப பாசிட்டிவாக தான் இருந்தது. அக்கா நாங்கள் உங்களை என்னவோ நினைச்சோம், நீங்கள் வந்து பயங்கரமாக சண்டை போடுவீங்க, ஏன் உள்ளே இருக்கவங்களே நினைச்சாங்க. நான் உள்ள என்ட்ரி அப்பயே ஐயோ இவங்களை வந்தா வனிதாக்காக்கு அடுத்த அக்கா போல இருக்கு, இவங்க போட்டு பின்னி எடுப்பாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்களாம் உள்ள எல்லாம். ஆயிஷாலேருந்து எல்லாம் சொல்லிச்சு. கடைசியில் அக்கா என்னக்கா நீ புஷ்ன்னு இருக்க சாஃப்டா இருக்க. நான் சொன்னேன் சி நான் இவ்வளோதான், இதுதான் நேச்சர், இதே நேச்சர், உருவத்தை பார்த்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணக்கூடாதுல்ல அப்படின்னு. ஸோ அதே தான் வெளியிலையும் எல்லாரும் சொன்னாங்க. எஸ். ஸோ பாசிட்டிவாக தான் எனக்கு வந்து அது வந்து நீங்க உங்களோட லுக்க பார்க்கும் போது எல்லாரும் கொஞ்சம் ரக்கடாவே இவங்க பார்த்தா கண்டிப்பா 4 பேர் அடிச்சிருவாங்க போல இருக்கு அப்படிதான் வந்து. அதுவும் நீங்க அதாவது நீங்க சொன்ன மாதிரி டைம் நெகட்டிவ் ரோல்ஸ் பண்ணது இப்பயுமே உங்களுக்கு நெகட்டிவ் ரோல்ஸாவே வருது இல்ல மாஸ்டர், அது உங்களுக்கு எப்படியாவது கொஞ்சம் பாசிட்டிவா? இது ஆக்சுவலி சக்திவேல் பாசிட்டிவ் தான் சொன்னாங்க, பாசிட்டிவா தான் ஆரம்பிச்சிருப்பாங்க பாருங்க. ஸ்டார்டிங்ல மருமகளை நல்லா பார்த்துப்பேன், புருஷனை பார்த்தா பயப்படுவேன், அப்படி பம்புவேன், புருஷனே மூஞ்சில தண்ணி ஊற்றி எனக்கு கொடுமை செய்வாரு, அந்த அளவுக்கு பாசிட்டிவ் தான் போயிட்டு இருந்துச்சு. பட் தெரியல அந்த ஷேடு மேபி அதர் லாங்குவேஜஸ்ல இருந்து எடுத்து பண்றாங்க, அந்த கேரக்டர் கொஞ்சம் மாறுதுன்னு நினைக்கிறேன். அப்படி நெகட்டிவ் எனக்கு அதனால ஒன்றும் வருத்தம் கிடையாது. நான் பாசிட்டிவும் பண்ணுவேன் நெகட்டிவும் பண்ணுவேன். உங்களை என்ன பாசிட்டிவா பார்க்க எங்களுக்கு ஆசையா இருக்கு மாஸ்டர். நடிச்சிடலாம். ஆமா நீங்க பாவம், நீங்க எப்பவுமே கோவப்பட்டு நிறைய கொஞ்சம் ஜாலியா சொல்லிடுறேன் பண்ணனே சன் டிவில கல்யாண பரிசுல பாசிட்டிவ். ஆனா வந்து இருந்தாலும் அந்த நெகட்டிவ் ரிசரான அளவுக்கு அந்த பாசிட்டிவோட அந்த விஷயம் இருக்குல்ல, அந்த டைம்ல நான் பாசிட்டிவா தான் எல்லாருக்கும் தெரிஞ்சு. அப்ப நெகட்டிவ் நடிக்க ஆரம்பிச்சோன்னா அப்படி ஆமா. பட் நடிப்பு தானே, நெகட்டிவ் என்ன பாசிட்டிவ் என்ன. எனக்கு இந்த பழைய காலத்து ஆட்கள் ரொம்ப பிடிக்கும். பழைய காலத்து படம்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க காமெடியா பண்ணியிருப்பாங்க, அப்பாவா பண்ணுவாங்க, ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டா பண்ணியிருப்பாங்க இல்லையா அந்த டைம்ல எல்லாம். ஸோ நடிப்பு அவ்வளவுதான், இம்பார்ட்டன்ஸ் இருக்கா நடிப்பு, அது எதுவாக இருந்தாலும் ஓகே. சூப்பர் மாஸ்டர். சார் என்ன கேட்குறாரு, எங்களை இன்டர்வியூ பண்றாராம் ஷார்ட் டேக் முன்னாடி, சும்மா சாந்தி நீ யாரையா லவ் பண்ணிருக்கேன் அப்படி என்ன கேட்குறாரு. அதனால ஏன் சார் இப்படிலாம் கேட்குறேன்,
ஏன் சார் சும்மா சொல்லு அப்படின்னாரு. அப்படின்னு சொல்லி தலையாட்டும். லவ் பண்ணவங்கள கல்யாணம் பண்ணி கூடாதான் அப்படின்ட்டாரு. என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னா, ஆமா லவ் பண்ணவங்கள கல்யாணம் பண்ணி கூடாது, வேற யாரையா கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னாரு. என்ன சார் சொல்றீங்க அப்படின்னா, ஆமா அப்பதான் நம்மளுக்கு அந்த லவ்வரை பாக்குறப்ப நம்மளுக்கு வயிற்றுக்குள்ள ஒரு ஜிங் அப்படின்னும். ஸோ அதுக்கப்புறம் நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு 8 வருஷம் பிரேக் எடுத்தேன். 2 குழந்தைங்க, லைக் ஒரு குழந்தை பிறந்தது, சரி ஒரு பிரேக் இருக்கலான்றதுக்குள்ள இன்னொரு குழந்தை வயிற்றுல இருக்கா, குட்டி பாப்பா ஸ்டார்ட் பண்ணலான்னு வர்றதுக்குள்ள 2வது பையன். ஸோ சரி இருந்துட்டோம், 2 குழந்தைக்கு ஒரு பிரேக் எடுக்கலாம். ஏன்னா நான் வந்து எப்படி சொல்றதுன்னா, எனக்கு டான்ஸ் எவ்வளவு பைத்தியமோ ஃபேமிலியும் அதேதான். எனக்கு நான் ரொம்ப ஈக்குவல் பார்ப்பேன். பெண்களுக்காக ஸ்பெஷலா மிஸ் வாவ் தமிழா அப்படின்னு சேனல் ஆரம்பிச்சிருக்காங்க. சோ அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுல லேடிஸ்க்கான எக்ஸ்க்ளூசிவ் நிறைய விஷயங்கள் அதுல போஸ்ட் பண்ண போறாங்க. அதை பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மிஸ் வாவ் தமிழா.